நம்முடைய தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். நேற்று உங்களுடைய முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அவர்கள் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பிலிருந்து நாங்கள் என்ன புரிந்து கொள்ளலாம்? அதாவது பாஜக அல்லாத எங்கள் தலைமையிலான அந்த கூட்டணி அந்த அடிப்படையில் ஒரு பேச்சுவார்த்தைகள் கட்சி ரீதியா நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா அதிமுகவுடன் பாமக கூட்டணி அமைக்கும் என சொல்லி எடுத்துக்கொள்ளலாமா? அதாவது இப்போ பேச்சுவார்த்தை நடைபெற்றால் நாங்க சொல்ல முடியும். எதுவாக இருந்தாலும் சரி, அந்த இறுதி அறிவிப்பு என்பது நம்முடைய கழகத்தின் சார்பில் பொதுச் செயலாளர் அவர்கள் வெளியிடுவாங்க. எனவே இப்போது நான் எந்த கருத்தும் இது குறித்து சொல்வதற்கு உசிதமான ஒரு நேரம் இல்லை. இதற்கு முன்னதாக தமாக தலைவர் ஜி.கே. வாசன் அவர்களும் உங்களுடைய பொதுச் செயலாளரை சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பின் மூலம் தமாக பாமக உள்ளடக்கிய ஒரு கூட்டணியாக அதிமுகவின் கூட்டணி அமையும் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? அதுதான் இப்போ பல தடவை நாங்க கருத்து சொல்லிடுறோம். எங்களுக்கு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இப்போ திமுக பொறுத்தவரை ஒரு புரட்சி தலைவரால் அடையாளம் காட்டப்பட்ட ஒரு எதிரி, அரசியல் எதிரி. அதே போல பிஜேபி எங்களுடைய தலைவர் விமர்சனம் செய்ததுல எங்களுக்கு உடன்பாடு இல்லாதனால நாங்க பிஜேபி அல்லாத ஒரு கூட்டணி பிஜேபி ஒரு என்ன சொல்றோம், அந்த கூட்டணி இல்லைன்றதுல இப்போது எப்போது இல்லைன்றது தெளிவுபடுத்திட்டாங்க. அதுல பிஜேபி இல்லை. பிஜேபி பொறுத்தவரை எங்க அரசியல் ரீதியாக இப்போ களத்துல நாங்க ஒரு எதிரியாக தான் நாங்க நிச்சயமா சந்திக்க முடியும். அதே நேரத்தில் மற்ற கட்சிகள் எங்களுக்கு யாருமே எதிரி இல்லையே. ஆனா ஒரு காலம் இருக்கு, சூழ்நிலையும் நல்ல உகந்த சூழ்நிலை மாறி வருகிற நிலையில நிச்சயமா எங்க தலைமையில பல கட்சிகள் கண்டிப்பா கூட்டணி வருகின்ற அந்த ஆர்வம் தெரிவிச்சிருக்காங்க அவங்க. அதனால கண்டிப்பா வருவாங்க. அதே போன்று முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்திலையும் கூட அன்புமணியையும் கூட தமாக தலைவர் ஜி.கே. வாசன் சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பின் மூலமா அப்போ இந்த 3 கட்சிகளும் அடங்கிய ஒரு கூட்டணியாக இது அமையவிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாமா? அதுதான் இப்போ இப்போ ஒரு எங்க தலைமையிலான இந்த கூட்டணியில பல கட்சிகள் ஒருவருக்கு ஒரு முயற்சி எடுக்கிறது வரவேற்கத்தக்கதான. பிஜேபி அல்லாத தமாக தலைவர் திரு அன்புசவர் வாசன் அந்த ஒரு முயற்சி எடுத்திருக்காருன்னா அது பிஜேபி அல்லாத ஒரு கட்சிகள்லாம் எங்க தலைமையில அந்த கூட்டணி அமைவதற்கு உண்டான அந்த முயற்சி எடுத்தா நிச்சயமா அது ஒரு வரவேற்பு தகுந்த முயற்சியாக. இது தொடர்பாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தான் நடந்திருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாமா சார்? இல்ல அதெல்லாம் தொகுதி இடஒதுக்கீடு பங்கீடு குழு இருக்கு, இப்படி பல்வேறு குழுக்கள் இருக்கு. கட்சிகள் எங்க தலைமையில யாரெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிட்ட பிறகு அது குறித்து யாராருக்கு எந்த இடம் எவ்வளவு இடங்கள் எந்த தொகுதின்றது அது குறித்து அந்த குழுக்கள் தான் முடிவு செய்யும். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஜெயக்குமார். பாமக நிறுவனர் ராமதாஸை அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் நேற்று சந்தித்திருக்கிறார். நேற்றிரவு 7 மணிக்கு திண்டிவனம் அருகே தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸை சி வி சண்முகம் சந்தித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் தொடங்காத சூழலில் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. முன்னதாக தமாக தலைவர் ஜி.கே. வாசனும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியிருக்கிறார். இதனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. நிலையில் அனைத்து கட்சிகளும் நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த சந்திப்புகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.